மதுரை அழகர் கோவிலில் நடந்த ஆடி தேரோட்டத்தில் பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுரை அழகர் கோவிலில் நடக்கும் விழாக்களில் ஆடி மாத தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு தேரோட்ட திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 14ஆம் தேதி நடந்தது. தினந்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் திங்கட்கிழமை அன்று கோலாகலமாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரினுள் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் எழுந்தருள அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியை கணக்கிட்டு அதன் அடிப்படையிலே நடைபெறக்கூடிய ஒரு உற்சவமாகும். இன்று தேரோட்டம் காலை 9:10 முதல் 10 மணிக்குள்ளாக திருத்தேர் வடம் பிடித்து பின்னர் நிலைக்கு வந்த பின்னர் புஷ்ப பல்லக்கில் பெருமாள் எழுந்தருள்வார். அதன் தொடர்ச்சியாக 18ஆம் படி கதவுக்கு முழு சந்தன காப்பு சாத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், வருடத்துக்கு 2 முறை முழு சந்தன காப்பு சாத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சந்தன குடம் எடுத்து வந்தும் ஆணிக்கால் செருப்பு அணிந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். அழகர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன.